ஆனால் புத்தனின் மனைவியாயிருப்பது? புத்தர் ஞானம் பெற்றதும் தன் மனைவி குழந்தையை பார்க்கப் போகிறார். மனைவி கேட்கிறாள், என்னை விட்டு போனது பரவாயில்லை, ஆனால் என்னிடம் சொல்லிவிட்டு போயிருக்கலாமே. நான் ஒன்றும் உங்களை தடுத்திருக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் என்னை நம்பவில்லை. நீங்கள் என்னை நம்பவில்லை என்ற நினைப்பே என்னை இத்தனை காலமும் மிகவும் நோகடித்து விட்டது. ஏன் என்னை காயப்படுத்தினீர்கள் என்று கேட்கிறார். புத்தர் அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் பயந்தது அவளை அல்ல தன்னைத்தான் என்கிறார். மனைவி மகனின் முகம் பார்த்தால் தான் உறுதி குலைந்து அங்கேயே தங்கிவிடுவேன் என பயந்ததாய் கூறுகிறார். அடுத்து அவர் மனைவி மிகச் செறிவானதொரு கேள்வியை கேட்கிறார். அது இதுதான், நீங்கள் இந்த அரண்மனையை விட்டு வெளியே போகாமல் இங்கேயே தங்கியிருந்தால் ஞானம் பெற்றிருக்க முடியாதா? புத்தர் சொல்கிறார், தாராளமாக. அதற்கு நான் மலை, காடு, ஆசிரமங்கள் எல்லாம் தேடி அலைய வேண்டியதில்லை. ஆனால் நான் இங்கிருந்து ஓடி போகும்போது இதை அறிந்திருக்கவில்லை. உண்மையில் எங்கிருந்தாலும் எனக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கும் இடம் பொருட்டே இல்லை. புத்தனின் வாழ்க்கையை போற்றும் யாரும் அவர் மனைவி யசோதராவை பற்றி பேசுவதில்லை. புத்தர் போனது போல் யசோதரா ஒரு நள்ளிரவில் வெளியேறியிருந்தால் இந்த உலகம் ஒப்புக்கொண்டிருக்குமா? ஓடுகாலி என்று இருக்கும். சரி, புத்தர் போன பின்பும் தான் என்ன செய்தது? அவளை வாளா வெட்டி என்றது. அப்படி ஒன்றும் வயதாகி விடாத அழகு மங்கை, ஒற்றை குழந்தை ராகுலன் விடுமா ஆண் வர்க்கம்? சாதாரணமாய் இருந்தாலே விடாது. உரிமையாய் ஒரு ராஜ்யமே இருக்கிறது. எவ்வளவு போராடி இருப்பாள். புத்தர் போனதும் தன் தலையை மலித்து கொண்டாள். தன் ஆடைகளை அலங்கோலமாக்கி கொண்டாள். ஒற்றை பிள்ளையின் அப்பா இங்கே என்னும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமலேயே 10 வயது வரை வளர்க்க போராடினாள். எல்லாவற்றையும் துறந்து எத்தொல்லையும் இல்லாமல் துறவியானான் புத்தன். எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு எல்லா துயரையும் அனுபவித்தபடி துறவியாய் வாழ்ந்தாள் யசோதா.